ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா திருநாய்கள் எல்லாத்தையுமே ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே கடிக்குதான். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு இருக்கா. யாரு தெருவில் இருக்கிற நாய்ங்களா இல்ல மனுஷங்க? ஒரு நாய் வந்து ஒரு குழந்தை வேணுண்டா கடிக்க போது அது ஏன் தெரியுமா கடிச்சிருக்கோம்? அந்த குழந்தை நான் ஒண்ணுமே சொல்லல. அந்த குழந்தைக்கு வந்து நாயை தூக்க தெரியாது, காதை பிடிச்சி தூக்கி இருப்பாங்க. அதுவும் இல்லாம நாய் வந்து ஒரு வலிக்கிற மாதிரி தூக்கி இருப்பாங்க. அதனால அந்த நாய் வந்து யார்கிட்ட சொல்ல முடியாம கோவத்துல கடிச்சிருக்கோம். அதுக்குன்னு எல்லா நாயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் கடிச்சிருக்கும் நான் சொல்ல வரல. ஒரு சில நாய்ங்க வந்து வேணுட்டு கடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்காக வந்து எல்லா தெருநாய்களையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா தெருநாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் இருக்கும், நம்ம மட்டும் தான் இருக்கும். இவ்வளவு ஏன் நான் டீ கடைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் டாக் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட அவ்வளவு லவ்வா பழகும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றேன். நான் எதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு துன்புறுத்தவே இல்லை. ஆனா நான் துன்புறுத்தினா அந்த நாய் வந்து எனக்கு கடிக்கதான் செய்யும். சோ தப்பு என் மேலதான் இருக்கு. அதனால தெருநாய் எல்லாமே கடிக்குது, இது எல்லாத்தையுமே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நமக்காவது பரவாயில்ல, 6 அறிவு இருக்கு, தங்கறதுக்கு வீடு இருக்கு, யாருக்கிட்ட பேச முடியும். ஆனா அவங்களால யார்கிட்ட பேசவும் முடியாது. 5 அறிவு மட்டும் தான் இருக்கு, அவங்களுக்கு தங்கறதுக்கு வீடும் கிடையாது. மழையிலையும் வெயிலையும் புயலையும் எங்கன்னா டீ கடை ஓரமாவும் ஹோட்டல் ஓரமாவும் அபார்ட்மெண்ட் ஓரமாவும் எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க. அதனால நீங்க இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க எல்லாரையும் ஒழிக்கணும்னு சொல்லி. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல முழு சுதந்திரமும் உரிமையா இருக்கு. நம்ம வந்து அவங்க உரிமையை கெடுக்க கூடாது, இவங்களெல்லாம் ஒதுக்கணும் அழிக்கணும்னு சொல்லிட்டு. சோ சப்போர்ட் ஸ்ட்ரீட் டாக்ஸ். அவங்க வந்து நம்மளை நம்பிதான் இருக்காங்க.